இந்த ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யா மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, உக்ரைன் மாறி மாறி சேர்ந்து போர்ல இருக்கிறது இதெல்லாம் காமன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவரும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா உண்மையான எஸ்கலேஷன், நாட்டோ நாடுகளோட உண்மையான எஸ்கலேஷன்ங்கிறது இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், உக்ரைன் அதுக்கப்புறம் போலாந்து, இவங்க 2 பேர் இணைஞ்சு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இரு தரப்புலயும் பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ். வரலாறு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் எட்டப்பட்டு இது போல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதுல உக்ரைனும் போலாண்டு வந்து பண்ண தொடர்ந்து அந்த ஓலின் பகுதிகளில் இனப்படுகொலை உக்ரைனியன்ஸ் போலீஸ் மக்களை பண்ணாங்க இல்லையா, தொடர்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி பண்ணி எக்ஸ்ஹியூமன் பண்ணி இது போல ஆதாரங்களை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எக்ஸ்ஹியூமன்னா திருப்பியும் தோண்டி அங்க புதைக்கப்பட்ட சடலங்கள் இதெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி ஆமா இங்க வந்து போலாந்து மக்களை இனப்படுகொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ரெடி இது பண்ணாங்க போலாண்டு தரப்பு வந்து. ஸோ ஒன்ஸ் போலாண்டோட ராணுவ வீரர்களா உள்ள வந்து அங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது போல வந்து அந்த ஏரியாலாம் வந்து பண்ணா அவங்க வேணுங்கிற மாதிரி எல்லாம் மிக முக்கியமான பகுதிகள்லாம் பேஸ் எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணிட்டு ஈஸியா எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அண்டை நாடுகள் போலாண்டு உக்ரைன் அண்டை நாடு இல்லையா. ஸோ இது போல பக்கத்து பகுதிகள் இல்லையா, பார்டர் பகுதிகள் இல்லையா. ஸோ இது போல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலதான் நேத்திக்கு ரஷ்யா இந்த ஓலினை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்தாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒன்னு லாஜிஸ்டிக்ஸ், இன்னொன்னு போலாண்டு மக்கள் உள்ள வந்து செட்டில் ஆயிடக்கூடாது, அங்க கரண்ட் தண்ணி எல்லாம் இருந்தாதான் நீ வந்து செட்டில் ஆக அப்படிங்கிற ரஷ்ய தப்பு தான் வெறி கொண்டு அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எல்லாமே பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஃபியூச்சர்ல இது எப்படி பில்டப் ஆக போகுது அப்படிங்கறதான் இருக்கலே சிக்கல். அந்த போலாண்டுக்கு கண்டிப்பா இது போலின்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் சொன்னார், போலாண்டுக்கு எப்பவுமே இதே வேலைங்க. சண்டை நடக்குது அப்படின்னா எதிரி தோக்குற மாதிரி இருக்கிறான் அப்படின்னா, அதாவது வேற நாடுகள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது உக்ரைன் வீக்கா இருக்குது அப்படின்னா, எப்ப பாரு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா போலாண்டு இப்படி வந்து வீக்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பகுதி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதை அவங்க வாடிக்கையா வச்சுக்கிறாங்க. சண்டையெல்லாம் முடிக்க மாட்டாங்க. வந்து சண்டை பிடிச்சி வீக்கானவங்களோட பகுதிகளை போய் ஈஸியா எடுத்துக்கலாம் இல்லையா. அது போல வேலையை பார்ப்பாங்க. அது போல எண்ணத்துல வந்தீங்கன்னா அப்புறம் அங்கேயே இருந்துக்க வேண்டியது அப்படிங்கிற மெத்தட்கள் இருந்துச்சு. ஸோ அதுக்கான வேலைகளை இப்ப செய்ய ஆரம்பிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அட் த சேம் டைம் போலாண்டுக்குள்ள உக்ரைனியன்ஸ் வந்து பண்ணா கடுமையா நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் போலாண்டோட ஏர்போர்ட். அது மட்டும் இல்லாம போலாண்டுக்குள்ள என்னென்னமோ வேலைகள் நடக்குது அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஏன்னா போலாண்டோட ஏர்போர்ட் வார்ஸ் ஏர்போர்ட்ல வந்து பண்ண ஒரு உக்ரைனியனை டீடைன் பண்ணிக்கிறாங்க, பிடிச்சி வச்சுருக்காங்க. பாத்தீங்கன்னா ரேடியோ வேவ் ஜாமர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. 31 வயசு தான். அந்த சிட்டிசனை வந்து பாத்தீங்கன்னா இல்லையா அப்படிங்கிறத சொல்றாங்க. சிட்டிசனை வந்து பண்ண அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதோட போலாண்டு தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது போலாண்டு உக்ரைன் இந்த இடத்துல ஒரு எஸ்கலேஷன் வந்தாலும் போலாண்டு உள்ள வந்து அந்த பகுதிகள் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இது போல வேலைகள் இறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரியலான எஸ்கலேஷன். ஒன்ஸ் உக்ரைன் ஃபெயில் ஆகுறாங்க, ஒரு நாடு இப்போ வந்து ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா ஹெவியா அடிச்சுட்டு இருக்காங்க, முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது போலாண்டு உள்ள வந்து சில பகுதிகள் எடுத்துக்குவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ அதுதான் நேட்டோ வெர்சஸ் ரஷ்யாவா மாறுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய எஸ்கலேஷன். இப்ப அடுத்த எஸ்கலேஷன் நேரா அமெரிக்காவோட MQ-4C ட்ரின்ட்ரான் இக்கானிசான் ட்ரோன்கள் பெர்ஷியன் கல்ஃபில் உலா வருது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு டீ கடை பெஞ்சில். வெயிட் பண்ணி பார்ப்போம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இல்ல டெலகிராம் சேனல்ல ஏதாச்சும் இமேஜஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் உளவு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ட்ரம்ப் சொல்லிக்கிறார் இல்லையா, ப்ரொட்டஸ்ட் நடக்கிறது, மக்கள் மேல கை வச்சுன்னா இரும்பு கரம்னு வந்தீங்கன்னா ஒட்டக்கக்கூடிய இடத்துல நாங்க வருவோம் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற அமெரிக்கா வரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா ப்ரொட்டஸ்டர்ஸுக்கு ஆதரவா. அதுக்கான வேலைகள் இறங்கிடுச்சா அமெரிக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் இவங்க எல்லாரும் ஈரான்ல அதிகமா ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது, மக்கள் இந்த கமேனி அவர்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு பின்பமா உருவாக்க ட்ரை பண்றாங்க, ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இனிஷியலா இருந்துச்சு, ஆனா இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா ப்ரோ ஈரான் ப்ரொட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. ஈரானுக்கு ஆதரவான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் களத்துல இறங்குறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த இஸ்ரேல் அமெரிக்காவோட கனவு தவிடுபடி ஆயிடுச்சு. இந்த தடவையும் ஈரான் அவங்களோட யுனைட்டியை காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா நாடே ஒன்று திரண்டு கமேனி அவர்களுக்கு எகெயின்ஸ்டா போராட்டம் பண்ணல. இப்போ சுலைமான் அவர்களோட மரணம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சு அந்த ஆனிவர்சரிக்காக வந்துட்டு இருக்காங்க, அந்த நினைவஞ்சலிக்காக வராங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ ப்ரொட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது ஒரு பீக்கு, பட் ஆனால் இப்போ அது கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு காலையில இருந்து ஈரானோட மீடியாக்கள் அவுட்லெட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருது, என்ன எதுன்னு தெரியல. அது நடந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா
ரஷ்யா, சைனா, இந்தியா எல்லாரும் மண்டையில துண்ட போட்டுட்டு உக்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா அந்த இடத்துல கூடிய வர்த்தக பாதை அப்படிங்கிறது சிக்கலாயிரும். எல்லா பக்கத்துலயும் வளைச்சு வளைச்சு பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆயில் டேங்கரை நம்ம இந்தியன் ஓசன்லயே வந்து அமெரிக்கா கை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா மாறி. அடுத்தது இஸ்ரேல் இருக்கிறவங்க ரெகுலரா செய்யக்கூடிய வேலை தான். தெற்கு லெபனான் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால கூட ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுன்றதுக்காக இது போல ப்ரொடெஸ்ட் செய்ய வச்சிருந்திருக்கலாம். எக்கனாமிக்கல் ரீதியா வீழ்ச்சியை சந்திக்க வைக்கிறதுக்கான பின்பத்தை உருவாக்கி இருக்கலாம் அமெரிக்கா அப்படிங்கிறது போல விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடிதான் அதிகப்படியான கேஸை வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா. இந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து அதிகப்படியான காசை வந்து மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்ண இருக்கும்போது இது போல வேலைகள் நடக்கும். ஆட்டம் காண ஆரம்பிக்க எக்கனாமி. அதுல தான் ஈரான் சிக்கி இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கும் ஈரான் பிசிக்கலா இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க நாட்டுல சாங்ஷன் போட்டுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஈரான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இப்போ லெபனான்குள்ள ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற இஸ்ரேல் திட்டம் போட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம்ல ஈரானுக்கு ப்ரெஷர் தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு வேலை செஞ்சிருக்காங்களா? ஏன்னா இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஹிஸ்புல்லா மேல நீங்க கை வச்சீங்கன்னா நாங்க டேரக்டா அணுங்குவோம் அப்படிங்கிறதோட மிரட்டல்கள் ஈரான் வந்து 3வது நாடுகள் மூலியமா இஸ்ரேலுக்கு தெரிவிச்சிருக்காங்க. நாங்க அட்டாக் பண்ணுவோங்க அப்படிங்கிறதோட நீங்க ஹிஸ்புல்லா பண்ணீங்க நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறது போல சொன்னதா செய்திகள் டீ கடை பெஞ்சில் வந்துட்டு இருந்தது. அது நடக்குதா என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அங்க லெபனானுக்கு அடுத்தது வந்து பார்த்தா சிரியானுக்கும் ஒரு எச்சரிக்கை. இஸ்ரேலோட ஒரு மினிஸ்டர் சிக்கில் அவர்கள் இந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா அவர் தான். அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா இந்த சிரியாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா அவர் யார்? ஜுலானி ரேடிக்கல் இஸ்லாமிஸ்டுங்க. ஐசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அவர் வந்து பதவியில் உட்காந்துட்டார் அப்படின்றதுனால எல்லாம் மாறிடுமா? கண்டிப்பா சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வரத்தான் போகுது. என்ன தெரியுமாங்க கேள்வி? எப்போங்கிறதான் கேள்வி அப்படிங்கிறதுல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறார். ஒன்ஸ் இங்க ஹிஸ்புல்லா அங்க காசா இது எல்லாமே நியூட்ரலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த சிரியா தான் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. ஸோ அதனாலதான் இப்போ வரைக்கும் ஜுலானி அவர்கள் சாரி அல் சாரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யா கூட பல நபர்கள் கூடிய வந்து பாத்தீங்கன்னா அரபுலக நாடுகள் கூட ஒன்றிணையக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இந்த ஏரியால இஸ்ரேலுக்கு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே த்ரெட் இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறது. இப்படி இருக்கும் சமயத்துல மிடில் ஈஸ்ட்ல அடுத்த பெரும் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது யூஏஇக்கு சவுதிக்கு நடுவுல இந்த யமன்ல வச்சு வந்து பண்ணா பாத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு சண்டைகள் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. இந்த சென்ட்ரல் ஹதர்மோட் ரீஜியன் அதாவது இது வந்து சவுதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னேறி சில பகுதிகள் சவுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஆயுதங்கள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை இறக்கி இருக்கிறாங்க, வீரர்களை இறக்கி இருக்காங்க. சவுதி தரப்புல இருந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு வந்து பண்ணா சவுதி ரெடி ஆயிட்டாங்க. என்னன்னு பாத்துக்கலாம் வாங்க அப்படிங்கிற அவர் தரப்புல இருந்து ரெடி ஆயிட்டாங்க. பேக் எடுக்கிற மாதிரி இல்ல சவுதி தரப்புல. யுஏஇ வந்து பாத்தீங்கன்னா பேக் எடுக்கிற மாதிரி இல்ல. சவுத் டிரான்சிஷனல் கவுன்சிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் முடிஞ்ச வரைக்கான உதவிகள் இந்த கப்பல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம போன பதிவுல பார்த்திருப்போம். என்னன்னா சவுதியோட நேவல் வெசல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரோன்கள் மாதிரி. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த யமனோட கடல் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. கடல் வழியா வெசல்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க சவுதி. கிரவுண்ட்ல ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஏர் ஸ்ட்ரைக் தொடர்ந்து தெற்கு யமன்ல வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் இந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து அந்த தெற்கு யமன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில ஹெவியான அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஸோ யுஏஇக்கு ஆதரவு பெற்ற படைகள் பயங்கரமான இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது எந்த பாயிண்ட்ல யுஏஇ வெசஸ் சவுதியா மாறும் அப்படிங்கறதான் கேள்வி. எந்த அளவுக்கு யுஏஇ எக்ஸ்ட்ரீமா இறங்கி சப்போர்ட் பண்ணுவாங்க சவுதிக்கு எகெயின்ஸ்டா ஃபுல் ஃபிளெஜ்டு போருக்கே போவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் இந்த பகுதிங்க சண்டை நடக்குன்னா வர்த்தக பாதை. சவுதி அவங்களோட இருப்பை நிலைநாட்டிக்கணும் அப்படின்னா யமன் ஹவுதிஸ் இங்க யமனை வந்து பண்ண ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா தான் அந்த இடத்துல கேட்வே ஓப்பன் ஆகும். ஏன்னா இஸ்ரேலு சொமாலிலாண்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யமன் ஹவுதிஸ் கூட சண்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சொமாலிலாண்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை யார் அடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எங்க தெற்கு யமன் வந்து யமன் ஹவுதிஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது இஸ்ரேல் அங்க ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து ஏர் ஷேக் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யமன் ஹவுதிஸ் ரொம்ப வீக் ஆயிருவாங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தகம் முழுவதுமே இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். செங்கடல் முழுவதுமே வந்து பண்ண இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக சவுதி இது போல வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்குதா என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா சவுதி விடுதலை அடையணும், விடுதலையோட இருக்கணும் இல்லையா, இண்டிபெண்டா இருக்கணும். அவங்க பொருள் எங்க வேணா வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம், யாருக்கு வேணா வைக்கலாம், எந்த நேரத்துல வேணா விற்கலாம். அதை விட்டு போட்டு இஸ்ரேல் வித்துக்கிட்டுங்களா, எந்த காசுக்கு வித்துக்கிறதுங்க, விற்க கூடாதா, நீங்க தான் விற்பீங்களா, உங்களை கேட்டு பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ அதனால அப்போ அப்படி பண்ண அங்க போர்ட் வேணும், வழி வேணும், வழித்தடங்கள் வேணும் இல்லையா. ஸோ அதனால
அவங்களோட வழித்தடங்களுக்காக அவங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரும் அளவுல பிரளயம் வெடிச்ச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரான். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாவே ரிஸ்கா இருக்கு. லெபனான்ல இஸ்ரேல் எப்போ அப்படிங்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி மிக முக்கியமான டிஸ்கஷன் ட்ரம்ப் அவர்களோட புளோரிடாலேயே இந்த நியூ இயர் டைம்ல பேசி முடிவுகள் எட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. எண்ணிக்கை அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையனை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்மளோட வீடியோக்களை ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே சேஃப். பை.